الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله مولانا العليم. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, நேயர்களே, நாம் இன்று ரபியூனில் அவ்வல் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திலே குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே பிறக்கப் போகின்ற பிறக்க இருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையைத்தான் தந்திருக்கின்றான். ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதோ, ஆமாரு உம்மதி மா பைன சித்தீன் அவு சபீன், என்னுடைய சமுதாயம் இந்த உலகத்தில் 60 அல்லது 70 வயதிற்குட்பட்டவர்கள்தான். அவ்வளவு குறுகிய ஒரு கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கம் என்னவென்றால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அதாவது நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹுவை வணங்குவதற்கு அன்றி படைக்கவில்லை என்று ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எங்களை படைத்த நோக்கம் என்னவென்றால், அந்த படைத்த ரபுல் ஆலமீனை நெருங்க வேண்டும், அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனுடைய அமல் இபாதத்துகளை, அவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட அமல்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் எங்களை படைத்திருக்கின்றான். எங்களுக்கு அமல்களை தந்திருக்கின்றான். தொழுகை, ஜகாத், நோன்பு, அதே போன்று ஹஜ்ஜி, இதே போன்று குர்ஆனுடைய திலாவத், அதே போன்று திக்ரை தந்திருக்கின்றான். இன்னொரு அமல்களை எதற்கு தந்திருக்கின்றான் என்றால், அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டித்தான் இவ்வாறான அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லும் பொழுது, யம்ன ஆதம் இன்னக துரீத் வ உரீத் இன்னமா யகூனு மா உரீத் ஃபஇன் சல்லம்த இலைய ஃபீமா உரீத் கஃபைதுக ஃபீமா துரீத் ஃபஇல்லம் துசல்லிம் ஃபீமா உரீத் அத்அப்துக ஃபீமா துரீத், அதாவது ஏ ஆதமுடைய மகனே, நீயும் இந்த உலகத்தில் சில விடயங்களை விரும்புகின்றாய். நான் இவ்வாறு இருக்க வேண்டும், நான் இவ்வாறு வாழ்ந்தால் எனக்கு உலகத்திலே நல்ல வெற்றி கிடைக்கும், இவ்வாறெல்லாம் அமைய வேண்டும், நான் ஒரு நல்ல பணக்காரனாக ஆக வேண்டும் என்று மமதை கட்டுகின்றாய், நீ விரும்புகின்றாய். அதே போன்று நானும் நீ விரும்புவது போன்று விரும்புகின்றேன் என்று அல்லாஹு தாலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லி காட்டுகின்றான். நான் விரும்புவது போன்று நீ நடந்தால் உனக்கு விமோசனம் கிடைக்கும். ஆனால் உலகில் நடப்பவைகள் அனைத்தும் நான் விரும்புவதுதான் உலகத்தில் நடக்கின்றது. நீ விரும்புவது போன்று உலகத்தில் எதுவும் நடக்காது என்பதையும் அல்லாஹ் ஆதமுடைய மகன் மனிதனை பார்த்து சொல்லுகின்றான். நான் எதை விரும்புகின்றேனோ அதுக்காக வேண்டி நீ உன்னை ஒப்படைத்தால், நீ எதை விரும்புகின்றாயோ நானே போதுமானவனாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹு தாலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடியதை நாங்கள் செய்வோம் என்றிருந்தால், நாங்கள் விரும்புவதை அல்லாஹ் எங்களுக்கு எளிதாக்கி தருவான். நாங்கள் விரும்புவதை அல்லாஹ் சுலபமாக்கி தருவான். கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடியவர் எங்களுக்கு தெரியும். உலகில் 3 ஆட்சி செய்தவர்தான் ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய மகன் காட்டில் வஃபாத்தாகின்றார். அவர் ஒரு பக்குவமான ஒரு மனிதர், சக்கராத்தில் இருக்கின்றார். பக்கத்தில் உள்ள நண்பனிடத்தில் வசியத் உபதேசம் செய்கின்றார். எப்படியான உபதேசம் தெரியுமா?
என் நண்பனே, இந்த உலகின் சுகண்டியான வாழ்க்கையை பார்த்து நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று உபதேசம் செய்கின்றார். உன் வாழ்க்கை கழிந்து கொண்டே போகின்றது, இந்த நியமத்துக்கள் அழிந்து கொண்டே போகின்றது. இன்று நீங்கள் ஒரு ஜனாசா ஒன்றை சுமந்து கொண்டு செல்வதாக இருந்தால் மறந்து விடாதே, அது நாளை உன் ஜனாசாவாகத்தான் இருக்கும் என்ற விடயத்தை ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகன் தன்னுடைய நண்பனுக்கு வசியத் செய்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையும் அதுதான். இன்று நாங்கள் காலையிலே ஒரு ஜனாசாவை தூக்கிச் செல்லுகின்றோம், மாலையிலே நாங்கள் ஜனாசா என்று கேள்விப்படுகின்றோம். அதே போன்று மாலையிலே ஒரு ஜனாசாவை தூக்கிச் செல்லுகின்றோம், அதே போன்று காலையிலே எங்களால் எழுந்திருக்க முடியாது, நாங்கள் ஜனாசாவாக மீட்கப்படுகின்றோம். பள்ளி வாயில்கள் அறிவித்தல் செய்யப்படுகின்றது, இன்னார் மௌத்தாகிவிட்டாராம் என்று. அண்மையில் ஒரு சம்பவம் எப்படி என்றால், ஒருவர் தப்லீக் ஜமாத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஹம்பாந்தோட்டையைச் சேர்ந்த ஒரு சகோதரர். அவருடைய சகோதரியுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அவர் அந்த இடத்திலிருந்து வெளிக்கிட்டு செல்கின்றார். அவர் சென்ற பஸ் ஆக்சிடென்ட் பட்டு அவர் மரணித்து விடுகின்றார். சகோதரியும் மௌத்து, அவரும் மௌத்தாகிவிட்டார். அவர் சகோதரியுடைய ஜனாசாவுக்காக வேண்டி சென்றவர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் திடீர் மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் எங்களை தயாரித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கொஞ்ச கால வாழ்க்கையாக தந்திருக்கின்றான். எனவே நாங்கள் தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உலகம் இருக்கின்றதே ஏமாற்றக்கூடியது, அதே போன்று ஷஃபிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மக்ரூருன், உலகம் இருக்கின்றதை ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அல் துன்யா மல்ஊனுன் வ மல்ஊனுன் ஃபீஹா, உலகம் ஷஃபிக்கப்பட்டது, உலகத்துள்ள பொருட்களும் ஷஃபிக்கப்பட்டது என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இபாதத்தில் இன்ட்ரெஸ்டாக இருந்தார்கள் என்றால், விரும்பினார்கள் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இபாதத்தில் திளைத்திருக்கக்கூடியவர்களாக சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் இருந்தார்கள். அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து இரண்டு விடயங்களை தான் எதிர்பார்க்கின்றான். ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் தான் எதிர்பார்க்கின்றான். ஹுக்கூக்குல்லா என்றால் மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள், ஹுக்கூக்குல் இபாத் என்றால் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இது இரண்டையும் தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஹுக்கூக்குல்லா அதாவது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள் 120%, அடியான் செய்யக்கூடிய கடமைகள் 180% இருந்து கொண்டிருக்கின்றது. அடியானுடைய விடயத்தில் கஷ்ட நஷ்டங்களில் நாங்கள் பங்கெடுக்கிறதே, அடியானுக்கு நோய்வாய்ப்பட்டால் அவனை சுகம் விசாரிப்பதே, அடியானுக்கு சலாம் சொல்லுவது, அவனை குறை சொல்லாமல் இருப்பது, அவனுடைய குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது, அவனுக்கு கஷ்டம் வந்தால் நாங்கள் கை கொடுப்பது, இது ஹுக்கூக்குல் இபாத் என்ற கடமையில் இபாதத்தில் சேரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹுக்கூக்குல்லா என்றால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, அதே போன்று குர்ஆன், அதே போன்று திக்ருடைய திலாவத், இதுவெல்லாம் ஹுக்கூக்குல்லாவை சேர்ந்த கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால், ரப்புடன் உள்ள தொடர்பை நாங்கள் சீராக்க வேண்டும் என்றிருந்தால், இவ்வாறான ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லா என்று சொல்லக்கூடிய கடமைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். சுஜூதுடைய இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். நாங்கள் தொழுகின்றோம், நாங்கள் தொழப்போனால் 5 நிமிடத்தில் தொழுது விட்டு வருகின்றேன் என்று ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டு சொல்லுவோம். மனைவிடத்தில் சொல்லுவோம், நீ யாராவது வந்தால் சொல்லுங்க, பள்ளிக்கு போய்விட்டார் என்னுடைய கணவர், 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் வந்து விடுவார் என்பதாக கோழி கொத்துவது போன்று எங்களுடைய சுஜூதுகளை செய்கின்றோம். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான் சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களுடைய சுஜூது எப்படி இருந்துச்சு? சுஜூதுடைய இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். நபி சுஜூதில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் பலமுறை நினைத்தார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டாரோ என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதை நீளமாக செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தின் குடலை எடுத்து வந்து போடுவதாக இருந்தால் அந்த முனாஃபிக்கின்கள் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சுஜூது செய்ய போகின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த முனாஃபிக்கீன்கள். சுஜூதுக்கு சென்றதற்கு பின்னால ஒருமுறை என்ன செய்கின்றார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முனாஃபிக்கீன்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்துடைய குடலை எடுத்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலே போட்டு விட்டார்கள். அப்படி என்றால் ஒட்டகத்தை அறுத்து குடலை எடுத்து வருவதற்கு எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே? அவ்வளவு நேரமும் சுஜூதை நீளமாக தொழுதிருக்கின்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் நடப்பவைகள் எல்லாம், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்லுகின்றோம், இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லுகின்றோம், இதுவெல்லாம் எங்களுடைய மனிதனுடைய செயற்பாடுகளின் காரணமாகத்தான் நடைபெறுகின்றது. மனிதன் மனிதனாக இருப்பான் என்றால் இந்த உலகத்தில் நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தங்கள் ஒன்றுமே வராது. பார்க்கின்றோம் சூறாவளி, பூகம்பம், அதே போன்று லேண்ட்ஸ்லைட், அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் சுனாமி என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். பல வருடங்களுக்கு முன்னால் சுனாமி பேரலை ஏற்பட்டு எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது முழு உலகத்திலேயும். எங்களுடைய இலங்கை திருநாட்டில் கூட எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அழிந்தார்கள் அந்த சுனாமியின் மூலமாக. இதுவெல்லாம் எங்களுக்கு படித்து தருகின்றது எதனை? கோவிட்-19. நாங்கள் கேள்விப்படாத ஒன்று கோவிட்-19. முழு உலகமும் திண்டாடியது, முழு உலகமும் அல்லோல கல்லோலப்பட்டது, முழு உலகமும் கஷ்டப்பட்டது. இதற்கு எல்லாருமே மரணித்து விடுவார்களோ என்று முழு உலகமும் யோசித்தது கண்ணியத்துக்குரியவர்களே. ஒவ்வொரு நாட்டிலும் எத்தனையோ மரணங்கள், கோவிட்-19 மரணங்கள். இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் காரணம் சகோதரர்களே? மனிதன் மனிதனாக தேடிக்கொண்டவைதான். மனிதன் மனிதனாக இல்லை, இன்று மனிதன் மிருகமாக ஆகிவிட்டான். அதனால் அல்லாஹ் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய இயற்கை அனர்த்தங்களை அடிக்கடி எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரும்பாறு ஏற்பாடு செய்வதுதான் இது இயற்கை அனர்த்தங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகளை பார்த்து நாங்கள் திருந்துவது போன்று அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. பாவத்தை விட்டு நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அத்தகர்ருபு இலல்லாஹ், நாங்கள் சுஜூதுல ருக்கூல 5 நேரம் தொழக்கூடியவர்களாக, எங்களுடைய கிராமங்கள் அனைவர்களும் தொழக்கூடியவர்களாக, வாலிபர்கள் தொழக்கூடியவர்களாக, வாலிபர்கள் நல்ல வாலிபர்களாக உருவாக வேண்டும். அதே போன்று திக்ரோடு எங்களுடைய மரணங்கள் பிரிய வேண்டும். குர்ஆன் ஓதிய நிலைமையில் எங்களுடைய மரணங்கள் பிரிய வேண்டும். ஒரு இமாம் என்ன செய்திருக்கின்றார் தெரியுமா? 2 ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்திருக்கின்றார். 2 ரக்காத் முழு குர்ஆனையும் ஓதி முடித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவருடைய தொழுகை எப்படி ரூஹானியத்தான, எப்படி பிரகாசமான தொழுகையாக இருக்கும். 2 ரக்காத்தில் முழு குர்ஆனை மோதி முடிப்பதென்றால் அது ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல சகோதரிகளே. இன்று மக்கள் பள்ளி வாயிலுக்கு வந்துவிட்டால் எங்கே இமாம் இன்னாத்தைனா குல்ஹுவல்லா ஓதப் போகின்றாரோ அந்த இமாமோடு சேர்ந்து சொல்வார். இமாம் சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்துட்டா, அம்மா அவருக்கு பைத்தியம் பிடிச்ச போதா, சூரத்துல் பக்கராவை ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி நாங்கள் நின்று சொல்வது பின்னாலே என்று இமாமுக்கு ஏசக்கூடிய சமூகம்தான் இன்று எங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகம். ஆனால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அப்படியல்ல. 2 ரக்காத்தில் முழு குர்ஆனையும் முடித்திருக்கின்றார்கள். அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? யா அல்லாஹ், உன்னை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி நான் விளங்க இல்லை, உன்னை எப்படி இபாதத் செய்ய வேண்டுமோ அப்படி இபாதத் செய்யவில்லை யா அல்லாஹ் என்று யார் சொல்லுவார்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் முத்தக்கியாக இருக்க வேண்டும். முத்தக்கியாக இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் விமோசனம் கிடைக்கும். முத்தக்கியிட வீடு எது தெரியுமா? அல் மஸ்ஜிது பைத்து குல்ல முத்தக்கி, அதாவது மஸ்ஜித் இருக்கின்றதே இது முத்தகீன்களுடைய எல்லா முத்தகீன்களிடம் வீடு என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் மஸ்ஜிதை தன்னுடைய வீடாக ஆக்கி கொள்வாரோ அவருடைய 5 விடயத்தை அல்லாஹ் பொருட்படுத்தி விடுகின்றான். சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றேன். முதலாவது ராகத்தை தருகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே. 2வது ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கின்றது. 3வது சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. 4வது ரிலல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தம். அந்த அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என்றிருந்தால் வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை சகோதரர்களே. அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் இவ்வளவு அமல்
அமல்களையும் செய்ய வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக. அடுத்தது என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தால் சொர்க்கம் கிடைக்கும். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் 50 வருடமாக யாருடைய முதுகையும் காணவில்லை என்று சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் 50 வருடமும் அவர் அவ்வல் தக்பீரோட இமாம் ஜமாத்தோட தொழுத ஒரு மனிதர், முன்சஃப்ல நின்று தொழுத மனிதர். 15 years in the first line, அதாவது 50 years in the first line, அதாவது 50 வருடம் முதல் வரிசையில் முதலாவது சஃப்ல இருந்திருக்கின்றார் அவ்வல் தக்பீரோடு. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் அவர்களுடைய எவ்வாறு பேணுதல் என்பதாக ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமிர் இப்னு அப்துல்லா, ஜுபைர் இப்னு அப்துல்லா கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய காதில் அதான் சப்தம் கேட்கின்றது. அவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றாரு? பக்கத்தில் இருந்தவரிடத்தில் ஹுது இலைய பியதி, அதாவது என்னுடைய கையை பிடித்து கொண்டு பள்ளி வாயிலுக்கு என்னை கூட்டிச் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றாரு. அதற்கு பின்னால் பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்கின்றார்கள், எங்கே போக வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவின் மீது ஆணையாக, அல்லாஹ் தூய்மையானவன், அஸ்மாஉ முனாதி ஸலா வலா உஜீபுஹு, நான் பாங்குடைய சப்தத்தை கேட்கின்றேன், அதானுடைய சப்தத்தை கேட்கின்றேன், அதானுடைய சப்தத்தை என்னுடைய காதால கேட்டு நான் எவ்வாறு விடையளிக்காமல் இருக்க முடியும் என்று அந்த ஆமிர் இப்னு அப்துல்லா, ஜுபைர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் கண்ணியத்துக்குரியவர்களே சொல்லுகின்றார்கள். அவ்வளவு இபாதத்தோட ஒரு டேஸ்டுள்ள மக்களாக எங்களுக்கு முன்னுள்ள வாழ்ந்த சஹாபாக்கள் இமாம்கள் மாறி இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்று 6 வருடம்தான் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய அரிசி நடுங்கியது அவருடைய மரண செய்தி கேட்டு. பல ஆயிரம் 70,000 மலக்குமார்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்று 6 வருடம் நாங்கள் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் முஸ்லீமாக இருக்கின்றோம். எங்களுடைய ஜனாசாவுடைய செய்தி கேட்டு எந்த அரசாவது நடுங்குமா? அல்லாஹ்வுடைய அரசு நடுங்குமா? அல்லது யாராவது மலக்குமார்கள் எங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வாங்களா? அப்படித்தான் எங்களுடைய நிலைமைகள் இருக்கின்றது. என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும், நாங்கள் இபாதத்தை விட்டும் தூரமாக இருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே. அதே போல ஆயிஷத் பிந்து ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வலி கண்ணியத்துக்குரியவர்களே சக்கராத்தில் என்ன செய்கின்றால், இன்னல்லதீன மஅல்லதீன தக்கோ வல்லதீனஹும் முஹ்சினூன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிய வண்ணம் அவருடைய ரூஹு பிரிந்து கொண்டிருக்கின்றது என்று எங்களுக்கு இமாம்கள் உலமாக்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ரூஹானியத்துள்ளவர்களாக, அவர்கள் அமல் இபாதத்தோடு உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பெண்களாக இருந்தும் கூட அமல் இபாதத்தை விட அல்ல, அமல் இபாதத்தோடே அவர்களுடைய வாழ்க்கை திளைத்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், ஹயாத்துடன் இருக்கும் பொழுது அந்த ஆயிஷத்து பிந்து இமான் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஹயாத்துடன் இருக்கும் பொழுது 1500க்கும் அதிகமான குர்ஆன்களை தமாம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு ஜரீப் என்று சொல்லக்கூடியவரே சக்கராத்தில் இருக்கின்றார். மகள் அழுகின்றார். பக்கத்தில் இருந்து கொண்டு மகளை பார்த்து சொல்லுகின்றார், மகளே நீங்கள் அழ வேண்டாம், யா புனையத்தி லா தபுக்கி, என்னுடைய அருமை மகளே நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், வகது ஹதம்து ஹாதல் பைத்தி 4000 மினல் குர்ஆன், அதாவது 4000 தடவை இந்த குர்ஆனை இந்த வீட்டிலே நான் ஓதி இருக்கின்றேன் என்ற விடயத்தை அந்த அப்துல்லா இப்னு ஜரீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகின்றார். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அபது சஹாபா என்று சொல்லுவார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களில் அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய ஒருவர். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார். ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பார். இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு ஹக் இருக்கின்றது, உங்களுடைய உடலுக்கும் ஒரு ஹக் இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை முடிக்க வேண்டாம், ஒரு கிழமைக்கு ஒரு குர்ஆன் முடியுங்கள் என்று முடிக்கவா என்று கேட்டார்கள். இல்லை,
நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆனை முடியுங்கள், நீங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டாம், உங்களுடைய மனைவிக்கும் ஒரு ஹக் இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி தெளிவுபடுத்தினார்கள். அவ்வளவு இபாதத்தில் ஆசை ஆர்வத்தோடு இருந்தார்கள், அவ்வளவு இபாதத்தில் ஒரு டேஸ்டாக இருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் இன்று நாங்கள் எந்த அளவுக்கு இபாதத்தை விட்டும் தூரமாகி விட்டோம் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆண்களும் தான் பெண்களும் தான், அதாவது ஹராம் என்று சொன்னால் ஹராமான செயல்கள் என்றால், அல்லாஹ் விரும்பாத செயல்கள் என்றால் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இப்பொழுது எலெக்ஷனுடைய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது, தேர்தலுடைய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம் மேடை வெளியே பெண்கள் சாரி சாரியாக செல்லுகின்றார்கள், வலிந்து வலிந்து செல்லுகின்றார்கள். பெண்களும் ஆண்களும் இரண்டர கலந்து அந்த மேடையிலே அவனுடைய பொய்யை கேட்பதற்காக பொய்யைத்தானே சொல்லுகின்றான், அடுத்தவனை பற்றித்தானே பேசுகின்றான். எங்களுடைய முஸ்லிம்களாக இருந்தாலும் அடுத்தவனை பற்றித்தானே பேசுகின்றான், அடுத்தவனுடைய குறையை பற்றித்தானே பேசுகின்றான். ஒரு நேரம் அவனோடு ஒன்றாக இருக்கின்றான், அவன் பிறந்ததற்கு பின்னால் அவனை பற்றி தேவையில்லாத பலாய் முசீபத்துகளை அள்ளி போடுகின்றான். அதற்காக வேண்டி நாங்கள் போய் இரண்டர கலந்து மணித்தியால கணக்குகள், அந்த தலைவர் வருவதற்கு 2 மணித்தியாலம் இருக்கின்றது என்றால் அவரை பார்ப்பதற்காக இன்னமும் ஒளியா ஒன்றை பார்க்க போவது மாதிரி பார்ப்பதற்காக 2 நாட்கள் 2 அவர் 3 அவர் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் அவருடைய தொழிலுக்கு லீவை போட்டுக்கொண்டு எவனோ வெல்லப் போகின்றான், எவனோ கதிரையில் அமரப் போகின்றான், எவனோ ஆட்சியை பிடிக்கப் போகின்றான், எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. வாங்க, பள்ளியில் ஒரு பயான் இருக்கின்றது, பெண்களுக்கு சொன்னாலும் பெண்களும் வரமாட்டார்கள். ஊரில் 500 பெண்கள் இருந்தால் 10 பெண்கள் தான் தராவிக்கு, 10 பெண்கள் தான் அந்த பயான். ஆனால் அந்த மந்திரி வரப்போகின்றாராம், அந்த எதிர்க்கட்சி தலைவர் வரப்போகின்றாராம், அந்த இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி வரப்போகின்றாராம், அந்த தலைவர் வரப்போகின்றாராம், அந்த கட்சியுடைய தலைவர், அந்த மந்திரி வரப்போகின்றாராம். எத்தனையோ மணித்தியாளர்களுக்கு முன்னால போய் அமர்ந்து விடுவார்கள். பார்க்கின்றோம், நாங்கள் சோசியல் மீடியாக்களை பார்க்கின்றோம். ஆண்கள் பெண்கள் அனைவரும் இரண்டரை கலந்து ஒன்றாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதை ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே. நாங்கள் இவைகளுக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடாது. குர்ஆன் ஓதுவதற்கு, அமல் திக்ர் செய்வதற்கு, இபாதத் செய்வதற்குத்தான் நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். எனவே நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது பேசுவதற்கு, நேரமும் காலமும் இடம் கொடுக்காது என்ற படியால் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்றோ நாளையோ நாளை மறுதினமோ மரணிக்கலாம். எனவே மௌத்தாகும் பொழுதோ நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய உயிர்கள் பிரிய வேண்டும். யா அல்லாஹ், நான் சந்தோஷப்படுகின்றேன், உன்னை வந்தடைவதற்கு நான் சந்தோஷப்படுகின்றேன். யா அல்லாஹ், நான் அமல் இபாதத் நிரப்பமாக செய்திருக்கின்றேன். யா அல்லாஹ், அமல் இபாதத் செய்வதோடு தொழுகை, குர்ஆன், திக்ர், ஹஜ், நோன்பு இவைகளை செய்வதோடு முக்கியமாக அடுத்தவனை பற்றி பேசாமல் இருப்பது முக்கியமான ஒரு கடமை. அதையும் சொல்லுகின்றேன். அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இருக்கும் பொழுது, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதில் இந்த கதவால் வருவார் ஒருவர், அவரே பார்த்து கொள்ளுங்கள், சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அவரே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 2வது முறையும் சொன்னார்கள், 2வது நாளும் சொல்லுகின்றார்கள், 3வது நாளும் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன செய்கின்றார்கள்? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வீடு தேடி செல்கின்றார்கள். சென்று, நான் ஒரு 3 நாளைக்கு உங்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்கின்றார்கள். என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் ஒரு டிபேட், அதாவது வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது, மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது. எனவே நான் 3 நாள் உங்களுடைய வீட்டில் தங்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொல்ல அவரும் அனுமதி கொடுத்து விட்டார். எனவே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இரவு தூங்கும் பொழுது சைக்கினை செய்கின்றார், தூங்குவது போன்று சைக்கினை செய்கின்றார்கள். இவர் என்ன செய்கின்றார் என்று பார்ப்பதற்காக வேண்டி தூங்குவது போன்று நடிக்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் பெருசாக ஒரு இபாதத்தும் அவரிடத்தில் இருக்கல்ல, பெருசாக ஒரு இபாதத்தும் இருக்கல்ல, தஹஜ்ஜுத் கூட இல்லை. சுபஹ்க்கு பின்னால், பாங்கு சுன்னத்துக்கு பின்னால் தான் அனுப்புவார். அப்போ அதுக்கு பின்னால் அவரிடத்தில் கேட்டார், அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நான் உங்கள்கிட்ட
உங்களிடத்தில் 3 நாள் தங்கியது வேறு ஒன்றுக்கும் இல்லை, எனக்கும் என்ற தந்தைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு விடயத்தை சொன்னார், நீங்கள் ஒரு சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த நபரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால தான் 3 நாள் வந்து உங்களிடத்தில் என்ன பிரத்யேகமான அமல் இருக்கின்றது என்று பார்க்கலாம் என்று வந்தேன். ஆனால் தஹஜ்ஜுதையும் காணல, சுபஹ் வாங்கு சொன்னதுக்கு பின்னால் தான் எழும்புவீங்க என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் கேட்டார்கள், என்ன ஸ்பெசிக்கான அமல் என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், நீங்கள் பார்த்ததை தவிர வேறு ஒன்றுமே என்னிடத்தில் இருக்கல்ல. அதற்கு பின்னால் சொன்னார்கள், நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், நான் யாருடைய நலவு நஷ்டத்தையும் பேச மாட்டேன், என்னுடைய நாவால் அவனை பற்றி ஒரு பொறாமை கூட நான் கொள்ளல, நான் என்னுடைய உள்ளத்தால் அவனை பற்றி ஒரு மோசமாக கூட நான் நினைக்கல, அடுத்தவனை பற்றி நான் பேசாமல் நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்களை பற்றி நான் யாரை பற்றியுமே பேசல, அதுதான் என்னிடத்தில் இருந்த ஒரு சிறந்த அமல் என்ற விடயத்தை அந்த மனிதர் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அமல் இபாதத் செய்வதோடு அடுத்த மனிதர்களை பற்றி பேசாமல் இருப்பது எங்களுடைய சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு சிறந்தது என்று சொல்லி நான் கூறி முடிக்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.